உமா கீதா உங்களை நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சனும். அப்படி எல்லாம் இல்ல களே, இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு நாங்க வந்து. ஓ கம்பு கூட நிறைய சாமான் சட்டுகள் இருக்கே அக்காளே. காய்கறி எல்லாம் மலிவோ. ஒரே களைப்பா இருக்கட்டி, ஒரு கிளாஸ் வெள்ளம் குடிச்சோண்டு வரேன். வந்து சாகாசமா இருந்து பேசல. ஓகே அக்காளே. பாத்தியாட்டி கீதா, கம்பு கூட ஒளிச்சு கொண்டு போகும். இதை வச்சோண்டே பேசுனா நம்ம அதுல பங்கு கேப்பீங்கள, அதான் காணும். வா இவ யாரு? பத்திரக்காளி பிழைச்ச தெரிஞ்சவிய. நம்மள மாதிரி கும்பிட்டேன்னு மடமடான்னு சாடுதே வாயில. பாட்டி இந்த மார்த்தாண்ட சந்தைக்கு போறது சொல்லாதமா என்ன? என்ன வெயில்னு நினைச்சியா? அப்போ சுட்ட வெயில். கூட்டியோ பைக்கிலையோ போறவைய கொள்ளலாம். ராஜயோகம் படிச்சவைய எந்த கடையில இல்ல சந்தையில போகணுமோ அதுல நுழைஞ்சு போகணும். நம்ம எல்லாம் அப்பா பஸ் ஸ்டாண்ட்லாண்டு இறங்கி மாங்குன்னு சந்தை வர இருக்கப்ப எவ்வளவு தூரம் இருக்கு பாத்தியா? இதுக்குதான் நான் சந்தைக்கே போவாத்தது. பின்ன ஆண்டுக்கு ஒரு கைத மேல போவேன். ரொம்ப சத்தமாடாதான் வருவேன் கேட்டியா? அடக்கி இது கொள்ளாந்தானே அக்கா. ஆர்டர் பயிற்சி மாரியாச்சு. வா ஆனா வெயிலி மண்டை பழக்கமே. வெயிலும் கூட இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனாலும் நமக்கெல்லாம் கஷ்டம் தான். வாலிப பருவத்து பிள்ளையான உடம்பு ஒன்றும் இருக்காது. சில்வட்டு சிண்டா திறச்சு ஓடுவேன். அம்மா இந்த குண்டு உடம்ப வச்சு அந்த அப்பா 2 அடி எடுத்தாச்சுண்டா. மூச்சு இறைச்சு செத்து போவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு போனியோ? ஏதோ வீட்டில் அடைஞ்சு கிடைக்குமே போகும்போது தோணுச்சாதான் வேண்டாம். கூறு வச்சுன்னு கேட்டியா? அதில் கூறு வச்ச வெண்டைக்காய் அவரைக்காய் வேண்டியது. பின்ன பீட்ரூட்டு வெண்டைக்கு ஓகே டீ பீட்ரூட்டும் கொள்ளலாம். ஆனால் வந்து அவருக்கு நல்ல விளைஞ்சிருக்கு கேட்டியா? செத்து பார்க்காத படப்படான்னு வேண்டனே. வேண்டி முடிச்ச பிறகுதான் மற்ற ஆட்களை பார்க்கும்போது அங்கே எல்லாம் நல்ல பிஞ்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ. நாம சந்தையை போகும்போது மொத்தமாக எல்லார்கிட்டையும் இருக்கிறத பார்க்கணும். பார்த்தோண்டு எது கொள்ளான்னு பார்த்து வச்சு ஒரு அல்லட்டண்டு வேண்டணும். அதுக்கு உள்ள புறமோ நமக்கெல்லாம் உண்டா? പിന്നെ പയറോ കീരയോ രണ്ടിലാണ് പാത്ത ഇരുന്ന് കേട്ടലാ. എണ്ണാമത് വേണ്ടതാനേ ഉണ്ട്. നല്ല ടേസ്റ്റാ കൂട്ടച്ച് തിന്നലാണ് പാത്ത. പയറെല്ലാം വെള്ളഞ്ച് പറക്കിയിരുന്നത്. കീര പിന്നെ ചില്ല വേണ്ട വാടി വിളഞ്ചിരുന്നത്. അതാ വേണ്ടല്ലേ. அந்த பீட்ரூட்டு ஒரு குட்டை வந்து 30 ரூபாட்டி. அது கொள்ளலாம். ஆனால் வந்து கேரட் வந்து நஷ்டமாக்கம் கூடி இருக்கு விலை. அப்புறம் 25 ரூபாய்க்கு 3 துண்டு கட்டு ചെയ്യേണ്ടേ. 4-5 നാൾ കൂട്ട് കാച്ച്. പിന്നെ അങ്ങ് കിട്ടാൻ മതി ബേക്കറി ഉണ്ടല്ലോ. അങ്ങണ്ട് ഒരു സോസ് വെള്ളം ഒരു പപ്പസം തന്നെ ഉണ്ടെന്തേ. ഉച്ച നേരத்துக்கு അത് അതിഞ്ഞോ? ഏതാச்சுം ആക്കാരം കളിച്ചില്ല? ബിരിയാണിയോ പറോട്ടയോ ഇല്ല ഏതാச்சுം? നമുക്കെല്ലാം കിട്ടാണ്ടപ്പോഴൊക്കെ இப்போ உள்ள ചെറുതും அப்போ ஒன்றுமே அது உள்ள ഇതില്ല. ഭയങ്കര ധൈര്യസാധ്യത. കൂട്ടൽ വരെങ്കിലും പോയി വേണ്ടി വാരി കെട്ടി തിന്നതുവാ. ഒന്ന് ചെല്ലു മറന്നിട്ടി. ராஜனை குட்டியை பார்த்தேன் கேட்டியா? குட்டி வந்து எனக்கு பக்கத்து டேபிள் தான் பிரியாணியை தின்னோண்டு கேட்டியா? அந்த குட்டி நேசமணி காலேஜில் படிச்சது. வா வா கூட 2 பைக்களும் இருந்தது. அதுவும் யூனிஃபார்ம் போட்டுருந்ததுவா. இந்த குட்டி வந்து கலர் துணி தான் 3 பிரியாணி தான் திணிச்சுன்னு வாசம் வந்து. நேசமணி காலேஜ் ஆன உடனே எல்லா குட்டிகளுக்கும் பயக்களுக்கும் இது ஒரு தொழில். மெயின் சுட்டி காட்டியலா எங்கே வேணுமெങ്കിലും தெரியல கட்டடிச்சோன்ட்டு. இதை மாதிரி தின்னவெல்லாம் துணி எடுக்க போகலாம். ஷாப்பிங் கீப்பிங் നല്ല വാളതുവാ നേസമണി കോളേജ് കുട്ടികളും പയക്കണം. அதுலயும் நல்ல ചെറുതുவா காணும். வா அது கரெக்ட் தான். இந்த குட்டி கலர் துணியா போட்டிருந்து எனக்கு தோணுது இந்த குட்டி வந்து காலேஜ் போய் காணாது. பையக்க வந்து கட்டடிச்சு காணும். கட்டடிச்சோன்னு பின்ன மெசேஜ் பண்ணி காணும். நாங்கள் இங்கேயாக்க நிற்கும் நீயும் வாணும் சேர்ந்து பார்ட்டி கீர்த்தி வச்சலான்னு. உமா நீ ஒருத்தி உன தெரிஞ்ச மாதிரி கற்பனையில அடிச்சு விடு. வாஸ்தவம் தானே அக்கா. சரி அதை எப்படி போட்டு இப்போ உள்ளவங்களுக்கு பயங்கர தைரியம். அம்மா எல்லாம் இன்னும் வயசாக கலட்ட கட்டானாலும் இந்த கோட்டலி கீட்டலி யாரி சாப்பாடு ஒரு வகை தொடாது. சூசு குடிச்சதே பெரிய புண்ணியம். கரெக்டு தான் அக்காளே. ஆப்பிள அம்மா விலை தெரியமாட்டி 240 ரூபா. இப்போ எல்லாம் ஒரு வீட்டுக்கு வேண்டின்னு போக முடியாது. அப்படி பயங்கர பண்ணு விளையாடு. என்ன செல்ல பணச்சாக்கு உள்ளவிய திறந்து கண்டதும் கடியதும் எல்லாம் வேண்டும். நம்ம எல்லாம் பாடதான் போகணும். எங்க சன்மேசுக்கலையா இவ ஒருத்திமா. சரி விடுங்க அக்களை. கூழோ கஞ்சியோ ஆரோக்கியமா வளர்ந்தா போதும். இப்போ அதானே முக்கியம். அதாட்டி அது கரெக்டு தான். தீனம் பிடிச்சு 8 பேர் அலையினா அதுலேயும் பணக்கார குடும்பத்தில். அப்போ பணம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியும். அதனால நீ சொல்லியது கரெக்டு தான் என் கீதா. கூழோ கஞ்சியோ கெளுத்தியா இருந்தா மதி. நோய் நொடி இல்லாம. ஹலோ அக்காளே, ஒரு செம்பு தண்ணி தருவியலா? லாரி சர்வீஸுக்கு விட்டுருக்கு. விடத்துல நிற்கும். அதிசய பிறவிகள் மாதிரியே இருக்கணுமே. பச்சை தண்ணி மாதிரி. சரி தம்பிங்களா. உலகத்துல எப்படிப்பட்ட மனுஷங்க இருக்குன்னு பாருங்க அக்காளே. வித்தியாசமாவே இருக்கணும். வாட்டியுமா